திருப்பூர் குபேர கலச அறக்கட்டளை சார்பாக 18வது மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு எனக்கு மதிய வேளையிலே பேசுகின்ற வாய்ப்பினை கொடுத்த 22 தலைவரும் சகோதரியுமான தலைவர் காளிசுவை அவர்களுக்கும் அவரை சார்ந்த அறக்கட்டளையின் நிர்வாகிகளுக்கும் எனது முதல்வர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் காலையிலிருந்து இதுவரையிலும் பல்வேறு ஜோதிட கருத்துக்களை நமது செவிகளுக்கு விருதாக படைத்து அமர்ந்திருக்கின்ற ஜோதிட குருமார்களுக்கும் இந்த கருத்தரங்கத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஜோதிடர்களுக்கும் ஜோதிட சகோதரர்களுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நாம ஏற்கனவே ஜோதிட கிரகத்தின் வலிமையை பற்றி ஏற்கனவே 2 மீட்டிங்களை நான் பேசியிருக்கிறேன். கிரகத்தின் வலிமையை பல்வேறு விதமாக நம்ம முடிவு பண்ணலாம். அப்படி முடிவு பண்ற ஒரு கான்செப்ட் தான் சட்பலங்கிறது. சட்பலம் அப்படின்னா ஒரு கிரகத்தினுடைய வலிமையை 6 வகைகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த வகையில முதலாவது சாணபலம், 2வது திக்பலம், 3வது காலபலம், 4வது திருப்பலம். ஆகியதாக ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் கிரகத்தினுடைய வலிமையை நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையிலே நான் 2 கருத்தரங்கத்திலே இந்த சட்பல வரிசையிலே சாணபலத்தையும் திக்பலத்தையும் ஒரு கருத்தரங்கத்தை தெரிவித்துள்ளேன். அடுத்த ஒரு கருத்தரங்கத்திலே திருப்பலத்தையும் காலபலத்தையும் தெரிவித்துள்ளேன். 3வதாக சட்பல வரிசையிலே இன்று நான் பேசுகின்ற தலைப்பு நைச்சரிக்க பலம் சேஷபலம் என்ற தலைப்பிலே கிரகத்தின் வலிமையை பற்றி உங்களுக்கு தெரியலாம் இந்த பயிர்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ ஜோதிடத்துல கிரகத்தினுடைய வலிமை பல்வேறு விதமா நம்ம தீர்மானிக்கிறோம். இப்போ சேஷ பலம் அப்படிங்கிறது கிரகத்தினுடைய வலிமை உத்தராயண காலம் தட்சிணாயன காலம் 2 அமைப்பு இருக்கு. தை மாசத்திலிருந்து ஆணி வரைக்கும் இருக்கிற 6 ராசிகள் உத்தராயணம். ஆணியிலிருந்து தனுசு வரைக்கும் இருக்க 6 ராசிகள் தட்சிணாயன காலம். இந்த உத்தராயண காலம் தட்சிணாயன காலத்துல எந்த கிரகம் வலிமை பெறும் அப்படின்னு பார்த்தோம்னா, உத்தராயண காலத்துல சூரியன், குரு, சுக்கிரன், செவ்வாய் இந்த 4 கிரகமும் தை மாசத்திலிருந்து மிதுனம் வரைக்கும் உள்ள 6 ஆடி மாசம் வரைக்கும் உள்ள 6 ராசிகளில் திக்பலம் அடையும். அதாவது திக்பலம் அடையும் அந்த கிரகம் வலிமைப்பட்டதாக அர்த்தம். இந்த 6 ராசிகளிலுமே அதாவது மகரத்திலிருந்து மிதுனம் வரையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த 4 கிரகங்கள் வலிமைப்பட்டதாக அர்த்தம். அந்த 4 கிரகங்களும் இந்த ஸ்தானத்திலே இந்த ராசிகளிலே லக்னத்திலே அது எந்த அமைப்பில் இருக்கின்றதோ அந்த அமைப்புக்கு அந்த ஸ்தான பலம் அது பலமாக இருக்கும். அதே போல அந்த கிரகத்துடைய ஆதிபத்திய பலனும் சிறப்பாக பெறும் என்பது எந்த விதமான மாறுபட்டு கருத்தும் இல்லை. அதே போல தட்சிணாயன காலம் என்கின்ற வரிசையிலே கடகராசியிலிருந்து தனுசு ராசி வரைக்கும் உள்ள 6 ராசிகளில் சனி என்கின்ற கிரகமும் சந்திரன் என்ற கிரகமும் வலிமை அடையக்கூடிய கிரகங்களாகும். இந்த தட்சிணாயன காலத்தில் பிறந்துள்ள குழந்தைகளுக்கு சனியும் சந்திரனும் பலமாக கருதப்படுவார்கள். இது எந்த ராசிகளில் இருக்கிறதோ அந்த ராசிகளில் சாலபலம் அது பெற்ற ஆதிபத்திய பலன்கள் அந்த குழந்தைகளுக்கு சிறப்பாக அமையும் என்பதை தெளிவாக சொல்கிறேன். மேலும் இந்த கிரகங்கள் தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் தன்னுடைய பலன்களை அதிகமாக அந்த ஜாதகத்துக்கு வழங்கும் என்பதில் எவ்வித மாறுபாடும் இல்லை. இந்த புதன் அப்படிங்கிற கிரகம் தட்சிணாயன காலத்தில் இருந்தாலும் சரி உத்தராயண காலத்தில் இருந்தாலும் சரி 2 அமைப்பிலும் இந்த புதன் கிரகம் வலுவடையும். அது பொதுவான கருத்து. இது தட்சிணாயன காலத்திலையும் உத்தராயண காலத்திலையும் கிரகங்கள் வலுவடையக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னொரு அமைப்பு குஜாதி ஐவர்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், புதன்,
குரு, சனி, சுக்கர் இந்த 5 கிரகங்களும் உஜாதி ஐவர்கள் என்று பெயர். இது இந்த கிரக 5 கிரகங்களில் சனி கிரகத்தை தவிர மீதி 4 கிரகங்கள், அதாவது செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் வக்ர நிலையில் இருக்கும்போது வலுவடையும். இதுதான் சேஷ்ட பலத்தினுடைய கிரகத்தின் வலிமை. இந்த கிரகங்கள் இந்த உத்தராயண காலத்தில் இருந்தாலும் சரி, தட்சிணாயன காலத்தில் இருந்தாலும் சரி, இந்த 4 கிரகம் வக்கரம் பெற்றால் அந்த தான பலம், அந்த ஆதிபத்திய பலம் அந்த ஜாதகருக்கு ஒரு சிறப்பான பலனை தரும் என்பது ஜோதிட விதி. மேலும் இந்த 4 கிரகங்களும் தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் ஜாதகருக்கு பல நன்மையான பலன்களை அளிக்க வல்லது என்பது ஒரு விதி. ஆக சேஷ்ட பலம் என்பது ஒரு கிரகத்தின் வலிமை உத்தராயண காலத்தில் வலிமையா இருக்கிறதா அல்லது தட்சிணாயன காலத்தில் வலிமையா இருக்கிறது என்பதை அறிவதான் இந்த சேஷ்ட பலம் என்பது. அடுத்தபடியாக நைசரிக பலம் என்பது கிரகத்தின் ஒளி, அதாவது ஒளியின் அளவு ஒரு ஜாதகருக்கு எப்படி அமையும் அப்படிங்கிறதுதான் நைசரிக பலம். அதாவது சூரியன் அப்படிங்கிறது ஒளி மிகுந்த கிரகம்ங்கிறது எல்லாம் தெரியும். பகல்ல நம்ம ஒளி அதிகமாக கொடுக்கிற கிரகம் சூரியன். இரவில நமக்கு அதிகமான பலம் சூரிய ஒளியிலிருந்து வாங்கி கொடுக்கிற கிரகம் சந்திரன். இது 2 ராஜ கிரகங்கள் சொல்றோம். அப்போ இந்த மற்ற 2 கிரகம், மற்ற இன்னும் 5 கிரகங்கள் இருக்குது. ராகு இந்த நைசரிக பலத்துல வளர்ச்சி வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் அதையும் சொல்லி நான் சொல்றேன். இந்த 7 கிரகங்களுடைய ஒளி அமைப்பு பர்சன்டேஜ் வைஸா இருக்கு. இந்த ஒளி அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா, குருவினுடைய ஒளி 30 விழுக்காடு 30% ஒளி ஜாதகருக்கு கிடைக்கும். அதற்கு அடுத்தபடியாக சந்திரன் 16 விழுக்காடுகள் ஜாதகருக்கு அந்த ஒளியை கொடுக்கும். அதற்கு அடுத்தபடியாக சுக்கிரன் 12 விழுக்காடுகளுக்கு அந்த ஒளியை தர கடமைப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக குரு பகவான் 10 விழுக்காடுகள் 10% ஒளியை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக சுக்கிரன் புதன் 8% அளவிலே வலிமை தரக்கூடிய அளவிலே இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் கிரகம் 6 விழுக்காடுகள் 6% ஒளியை பற்றி கொடுக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக கடைசியாக சனி பகவான் அவர் ஏற்கனவே 20 கிரகம், அதோடு தன்னுடைய ஒளியை 1% மட்டும் தான் கொடுக்குது. இந்த அளவு தான் ஒரு பர்சன்டேஜுக்கு ஒரு நைசரிக பலத்துல ஒரு கிரகத்தினுடைய ஒளி நமக்கு எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த நைசரிக பலன்கள். இந்த பலத்தினுடைய பர்சன்டேஜ் மிக குறைந்த பர்சன்டேஜ் சனி அப்படிங்கிறதுனால சனியின் ஒரு கிரகம், சனி என்ற கிரகம் ஒரு ஜாதகத்துல எந்த ராசியில் இருந்தாலும் அதனுடைய பலன்கள் வந்து குறைவாக தான் இருக்கும். சனி பார்த்தாலும் பார்க்க பிறகும் பாதிக்கப்படும். குரு பார்த்த இடம் வலுவடையும். ஆனால் மாறாக சனி நிற்கின்ற இடத்தை வலுப்படுத்தும், குரு நிற்கின்ற இடத்தை பால்படுத்தும். ஆக இந்த அமைப்பிலே சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்திலே வலுவாக இருந்தால் அவருக்கு அந்த சூரியன் கிரகத்திலாகட்டும், சூரிய தசாவனாகட்டும் அல்லது சந்திரன் தசாவனாகட்டும், இந்த 2 கிரகங்களும் ஒளி கிரகங்களையும் எக்காலத்தை கொண்டும் லக்கணத்துல 6, 8, 12ஆகவோ நீச்சமாகவோ இருக்கக்கூடாது. இந்த அமைப்பிலே இந்த 2 கிரகம் நல்ல நிலையில் இருந்தால் அவருடைய வாழ்க்கை தரம் உயர்வா இருக்கும். எந்த வகையிலும் அவரோட வாழ்க்கை தரம் குறைங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது 2 கிரகம் ஒளி மிகுந்த கிரகம் அப்படிங்கிற வரிசையில் வந்துருக்கு. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தா சுக்கிரன் அப்படிங்கிறது 12% தான் இருக்கு. அது சுக்கிரன் வந்து தன்னுடைய பாகத்துல 7ஆம் பாவத்தில் இருக்கும்போது திருமண வாழ்க்கைகளை கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குது. ஆனால் லக்ன பாவத்தில் இருக்கும்போது அது தன்னுடைய பிரச்சனைகளை குறைவாக கொடுக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி குரு 10%, அதுக்கு சுக்கிரனுக்காக விட இது 10% விழுக்காடு தான் கொடுக்குது. அதனாலதான் குரு தன்னுடைய இருக்கிற இடத்த பால்படுத்திட்டு பாக்கி படைகளை வலுப்படுத்துது.
அதனால எக்காரணத்தை கொண்டும் இந்த சூரியன், சந்திரன், சுக்கிரன், குரு, செவ்வாய் மொத்தமா எந்த கிரகமும் ஜாதகத்துல ஒரு நீச்சமாவோ ஒரு 6-8 பகல மறைவாவோ பாவ கிரகம் சேர்க்கை அதிகமாகவோ இருந்தோம்னா அந்த பாவம் நசுங்கும் அப்படிங்கிறது தான் இந்த நைசர்கிகப்படக்கூடிய பலம். இந்த அமைப்பில் தான் அந்த கிரகனுடைய ஒவ்வொரு பலத்தையும் பார்க்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக நமது ஜாதகத்தில் பார்க்கும்போது இந்த கிரகங்கள்லாம் எந்த அளவு நமக்கு ஒளியை கொடுத்திருக்கிறது, எந்த அளவு நமக்கு அந்த உத்தராயண காலத்திலே வலுவாக இருக்கிறதா, அல்லது தட்சாயண காலத்தில் ஒரு கிரகம் வலுவாக இருக்கிறதா, அல்லது திக்பலத்தில் ஒரு கிரகம் வலுவாக இருக்கிறதா, அல்லது திக்பலத்திலே அது தன்னுடைய எதிர் திசையில 7ஆம் பாவத்திலே அது விஸ்வலம் அடைகின்ற தருணத்தில் இருக்கும் பொழுது அது வக்கர நிலையில இருந்தால் அந்த விஸ்வலம் வந்து திக்பலத்தை விட அதிக பலனை செய்திருக்கும். அந்த மாதிரி இந்த சற்பலத்திலே 6 வகையான பலங்களையும் அந்த கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கிறது, எந்த அமைப்பில் இருக்கிறது என்பதை கவனமாக பார்த்து ஆய்வு செய்து பலன் சொன்னால் அது 100% பலனை திருப்தியாக கொடுக்க முடியும் என்கிற ஒரு கருத்தை சொல்லி அடுத்தபடியாக ஒரு கான்செப்டுக்கு போகலாம். அதுதான் முடக்கு நட்சத்திரம். முடக்கு அப்படிங்கிறது இப்போ ஒரு கிரகத்துல ஜாதகத்துல எத்தனையோ வழிகள் இருக்கு, எத்தனையோ விதிகள் இருக்கு, எத்தனையோ ஒரு வழிமுறைகள் இருக்கு. அதை நாம போய் தேட 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 ஏதாவது ஒரு கான்செப்ட் வந்துகிட்டே இருக்கு. அது மக்களுக்கு அது எந்த வகையில அது வந்து ஒவ்வொரு கான்செப்டும் ஒவ்வொரு விதமா பழகிறது. ஒரு ஜாதகத்துல அந்த கிரகம் எந்த நிலையில இருக்குது அப்படிங்கிறத பல்வேறு அமைப்பு கொண்டு பார்க்க வேண்டியது. இப்போ ஒரு கிரகம் வந்து நமக்கு இருக்கிற கிரகம் 9 கிரகம், 12 ராசி கட்டம், 27 நட்சத்திரம் தான் இருக்கு. இந்த கோள்களின் கோலாட்டத்துல தான் இந்த வாழ்க்கையுடைய பாதையே நமக்கு மாறி மாறி வருது. கிரகங்கள் தன்னுடைய வலிமையை தன்னுடைய உள்ளார்ந்த குணத்தை தான் தெரிவிக்குது. கிரகங்கள் அதுக்கு மேல பாவத்தில் அமர்ந்திருக்கும் போதுதான் அது எந்த பாகம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பலன்களை மாற்றி செய்யுது. ஆனா இந்த 12 பாவங்கள் தான் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்யுது. இந்த 12 பாவத்துள்ள போனோம்னா ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு கான்செப்ட்ல இருக்கு. ஒவ்வொரு பாவத்திலையும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா பல்வேறு குணாதிசயங்கள் பல்வேறு பிரச்சனையை கொடுக்குறது. அது அந்த அந்த ஒவ்வொரு பாவத்துக்கும் பஞ்சதத்துவ உறுப்பினர்கள் வருது. கிழக்கு திசை, மேற்கு திசை, வட திசை அமைப்பிலையும் வருது. அப்புறம் ஸ்தான பாவத்திலையும் வருது. 1, 4, 7, 10, 1, 5, 9, 6, 8, 12, 4, 8, 12 பாவத்தை பார்த்து பலன் சொல்றோம். அப்புறம் பார்த்தா பாவத்துல ஆட்சி, உச்சம், நீச்சம்னு வருது. கிரகத்துல வந்து கம்மியா இருக்கிறத விட பாவத்துல இருந்து தான் பார்த்தா பலன்கள் நமக்கு அதிகமா கிடைக்குது. அப்போ ஒரு பாவம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை நல்லபடியா தீர்மானிக்குதா, இல்ல நமக்கு சாதகமான பலன் கொடுக்குதா, அல்லது பாதகமான பலன் கொடுக்கறத தீர்மானிக்கிறது பாவம் தான். இப்போ நாம இந்த பூமியில ஜனனம் பண்ணும்போது நாம தாயின் கருவறையில நம்ம 10 மாதம் இருந்து இந்த பூமியில நம்ம ஜனனம் பண்றோம். அப்படி இருக்கும்போது ஒரு தாயின் கருவறையில நாம அந்த கரு எந்த நட்சத்திரத்துல உதயமாச்சு அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச உண்மை என்னன்னா, சூரியன் இப்ப எந்த நட்சத்திரத்தில் நிற்குதோ அந்த நட்சத்திரம் தான் நம்ம கரு உருவான நட்சத்திரம்னு பேரு. இப்போ கரு எந்த நட்சத்திரத்துல, இப்ப சூரியன் எந்த நட்சத்திரம் இருக்காரோ ஒரு ஜாதகருக்கு அந்த நட்சத்திரத்துல தான் அந்த கரு உதயமாயிருக்கிறது எனக்கு தெரிய வருது. அப்போ ஒரு பாவகத்துல ஒரு ஸ்தானத்துல எந்த நட்சத்திரம் எப்படி வலிமையா இருக்கிறதுங்கிறது பாவத்தை வச்சு அறிய முடியுது. புரியுதுவா? அப்படி இருக்கும்போது சூரியன் என்ற நட்சத்திரத்தை வச்சு பார்க்கும்போது அதைத்தான் இந்த முடக்கு நட்சத்திரத்துல ஒரு அமைப்பா சொல்றாங்க. முடக்கு நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது முடக்கு ராசி, முடக்கு கிரகம் அப்படின்னு ஒரு அமைப்பை பார்த்தோம் அப்படின்னம்னா, இந்த முடக்கு அப்படின்னா என்னன்னா முடக்கி வச்சிருன்னு அர்த்தம். முடக்கு அப்படிங்கிறது செயலுக்கு போகுதுன்னு அர்த்தம். ஒரு கிரகத்துல ஒரு ஜாதகத்துல
4-5 கிரகம் உச்சமா இருக்கு, 4-5 கிரகம் திக்பலம் அடைஞ்சிருக்குது. ஆனாலும் எனக்கு வாழ்க்கையில நல்லதே நடக்கல, நல்லதே செய்யல, தொட்ட தொழில் போகல, தொட்ட தொழில நஷ்டம் வரல, நஷ்டமா வந்துட்டு இருக்கு, லாபத்தை எதிர்பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா இந்த 4 கிரகம் ஆட்சி உச்சமா இருந்து என்ன பிரயோஜனம்? அது எதனால அந்த பலன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஏதாவது ஒரு முடக்கு நட்சத்திரம் முடக்கு ராசியா போயிருக்கும். அந்த ராசியினுடைய திசையோ அந்த நட்சத்திரம் என்ற கிரகத்தின் திசையோ வந்தா சுத்தமா வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். அந்த கிரகம் ஒரு பாவத்தில் நின்னம்னா அந்த பாவம் வீக்கடையும். இப்போ ஒரு கிரகம் முடக்கு ராசியில எப்படி இருக்குது, எப்படி அந்த ராசியை கண்டுபிடிக்கிறது, முடக்கு கிரகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சிம்பிளா சொல்றேன். முடக்கு கிரகம் பார்க்கணும் அப்படின்னா சூரியன் என்ற நட்சத்திரம் என்னன்னு பார்த்துக்கங்க. சூரியன் என்ற நட்சத்திரம் இருந்து காலப்புருஷனுக்கு 9ஆம் இடமான தனுசு ராசின்னு சொல்றாங்க. அதுதான் பாக்கியஸ்தானம்னு சொல்றாங்க. அந்த 9வது ராசியை வச்சுதான் இந்த முடக்கை வந்து நம்ம கணிக்கணும். அதுல முதல் ராசிங்கிறது மூலம். ஆக சூரியன் என்ற நட்சத்திரம் எதுவா இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தில் வந்து புதன் நட்சத்திரம் வரைக்கும் வந்த எண்ணிக்கையை எவ்வளவுன்னு பார்த்துக்கீங்க. அந்த எண்ணிக்கையை மூலத்துக்கு அப்புறம் இருக்கிற பூராட நட்சத்திரத்தை எண்ணிவாங்க. எண்ணி வந்து அந்த எண்ணிக்கை எந்த நட்சத்திரத்துல முடியுதோ அந்த நட்சத்திரம் தான் முடக்கு நட்சத்திரம்னு பேரு. அந்த ராசி தான் முடக்கு ராசின்னு பேரு. அந்த கிரகம் தான் முடக்கு கிரகம்னு பேரு. அந்த ராசி அதிபதி தான் முடக்கு ராசி அதிபதி சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொன்னோம்னா உங்களுக்கு விளக்கமா புரியும் நினைக்கிறேன். இப்போ சூரியன் விசாக நட்சத்திரத்தான்னு வச்சுங்க. இப்போ சூரியன் விசாக நட்சத்திரத்தில் இருக்குதுன்னா மூலம் வரை என்ன போகுது? விசாக 1, சுவாதி 2, அனுசம் 3, கேட்டை 4, மூலம் 5 ரைட் 5 எண்ணிக்கை வந்துருக்கு. அதை பூராளத்தில் என்னங்க? பூராளம் 1, உத்திராடம் 2, திருவோணம் 3, அவிட்டம் 4, சதயம் 5. ஓகேங்களா? சதயம் 5. இப்போ இந்த சதய நட்சத்திரம் தான், இந்த சதய நட்சத்திரம் தான் முடக்கு நட்சத்திரம்னு பேரு. இந்த சதய நட்சத்திரம் தான் முடக்கு நட்சத்திரம்னு பேர பார்க்குறது. நீங்க இன்னொரு விஷயத்த பார்க்கணும். இப்ப சதய நட்சத்திரம் 2 ராசியில வருது இல்ல, மகர ராசியிலும் வருது, அவிட்ட நட்சத்திரம். சதயம் வந்து இதுலயும் வருது, கும்பத்திலையும் வருது, இதுல மகரத்திலையும் வருது. அப்ப அந்த சதய நட்சத்திரம் எதிர்பார்க்கணும்னா இப்ப மகரத்துல உத்தராடம், திருவோணம், அவிட்டம் வருது. அந்த கும்பத்துல சதயம், பூரட்டாதி, உத்திராட்டம் வருது. அந்த விசாக நட்சத்திரம் எந்த பாவத்தில் வருதோ, அந்த எந்த பாதத்தில் வருதோ அந்த பாதம், அந்த முடக்கு ராசி எந்த பாதத்தில் இருக்குதோ அந்த ராசி தான் முடக்கு ராசி. 2 ராசியில ஒரு கிரகம் அந்த முடக்கு நட்சத்திரம் வந்ததுன்னா அந்த பாதம் நமக்கு விசாகத்தை சூரியன் என்ற பாதம் எந்த பாதம்னு பார்த்தோம்னா அந்த பாதம் எதிர வருதுன்னு பார்த்தோம்னா அந்த ராசி தான் முடக்கு ராசி. புரியுதுவா? இப்போ 2 நட்சத்திரம் 2 இதுல வருதுன்னு வைங்க. இப்போ அவிட்ட நட்சத்திரம் முடக்கு ராசி வந்துருச்சுன்னு வைங்க. இப்போ மகரத்துல அவிட்டம் 1, 2 இருக்கு, கும்பத்துல அவிட்டம் 3, 4 இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்த போது விசாக 1, 2ன்னா அவிட்டாக 1, 2 மகரத்துல வரும். இதே விசாகம் 3, 4 கும்பத்துக்கு வந்துடும். ஓகே, புரியுதுங்களா? இதுதான் முடக்கு ராசியை கண்டுபிடிக்கிற விதம். இது வந்து ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட், முடக்கு ராசியை கண்டுபிடிக்கிற விதம் எப்படின்னா, ஒரு கிரகம் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து 10வது ஸ்தானத்தில் இருந்ததுன்னா அது முடக்கு அப்படின்னு சுத்தமாக கண்டுபிடிச்சிக்கலாம். அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய ஸ்தானத்துக்கு 10ஆம் இடத்துல அந்த கிரகம் இருந்தால் அது முடக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த கிரகத்துடைய திசை நடந்தால் முடக்கு தோஷம் பலமாக இருக்கும். அது எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவம் வேலை செய்யாது. அது எந்த ஆதிபத்தியம் வாங்கி இருக்கிறதோ அந்த ஆதிபத்திய பலனை அது செய்ய தவறி இருக்கும். அந்த வகையில பார்த்தோம்னா முடக்கு கண்டுபிடிக்கணும்னா சூரியன் என்ற நட்சத்திரம்
சூரிய நட்சத்திரத்தில் இருந்தால் புதன் முடக்கு. சூரியன் நட்சத்திரம் புதன் நட்சத்திரமா இருந்தா சூரியன் முடக்கு. சூரியன் என்ற நட்சத்திரம் சந்திர நட்சத்திரமா இருந்தா சனி முடக்கு. சூரியன் நட்சத்திரம் சனி நட்சத்திரமாக இருந்தால் சந்திர நட்சத்திரம் முடக்கு. சூரியன் என்ற நட்சத்திரம் குரு நட்சத்திரமாக இருந்தால் செவ்வாய் முடக்கு. சூரியன் என்ற நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரமாக இருந்தால் குரு முடக்கு. சூரியன் என்ற நட்சத்திரம் ராகு நட்சத்திரமாக இருந்தால் ராகுவே முடக்கு. சூரியன் என்ற நட்சத்திரம் சுக்கிரனாக இருந்தால் கேது முடக்கு. சூரியன் என்ற நட்சத்திரம் கேதுவாக இருந்தால் சுக்கிரன் முடக்கு. இது ஈஸியாக கண்டுபிடிச்சுக்கிற முடக்கு. இந்த முடக்கு ராசி ஒரு கிரகத்துல ஒரு நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த கிரகம் அந்த முடக்கு தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த முடக்கு கிரகம் முடக்கு ராசியில கோச்சாரத்துல சனி ராகு கேது போச்சுன்னா அந்த முடக்கு தோஷம் இன்னும் கடுமையாக ஜாதகத்துக்கு கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டது. இதே அமைப்பு அந்த முடக்கு கிரகம் தன்னுடைய தசா காலத்துல அந்த வாலிப வயசுலையோ அல்லது சம்பாதிக்கின்ற காலத்திலேயோ அந்த முடக்கு கிரகம் தசாபுத்தி கலந்துச்சுன்னா அந்த ஜாதகர் அந்த பாவ பலனை கண்டிப்பாக கொடுக்கப்பட்டார். அந்த பாவகத்தை அந்த கிரகம் தன்னுடைய வரி பலனை கொடுக்காமல் ஜாதகருக்கு ஒரு மாறுபட்ட பலனையோ ஒரு பாதகமான பலனையோ அதிகமாக கொடுப்பார் என்பதுதான் இந்த முடக்கு நட்சத்திரத்தினுடைய ஒரு அமைப்பு. இந்த முடக்கு நட்சத்திரம் இந்த முடக்கு கிரகம் இப்போ முடக்கு கிரகம் சூரியனாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. முடக்கு கிரகம் சூரியனா வந்துச்சுன்னா அந்த சூரியனுடைய காரகத்துவம் அத்தனையும் இழந்துடும். அரசு வழி நன்மை கிடைக்காது, அரசு வழி வேலைகள் கிடைக்காது, தகப்பனாருடைய சாதகமான பலனை அவர்களுக்கு எதிர்பார்க்க முடியாது, தந்தை வழி சொத்துல பிரச்சனை, இது மாதிரி சூரியன் முடக்காதுதான் அந்த பிரச்சனை கொடுக்கும். அதே போல சந்திரன் முடக்கு நட்சத்திரமாக வந்தால் முடக்கு கிரகமாக வந்தால் தாய் வழி பிரச்சனை, தாய் வழிக்கு தோஷம், தாயாருடைய அனுசரணை, மற்றபடியான சந்திரனுடைய காரகத்துவம் அனைத்தும் பாதிப்படையும். அதே போல செவ்வாய் கிரகம் முடக்கு கிரகமாக வந்தால் சகோதர வழியிலே ஒரு பாதிப்பு, நிலப்பிரச்சனையில ஒரு பிரச்சனை, செவ்வாயினுடைய காரகத்துவமான இந்த யூனிமாம் சர்வீஸ் போட்டவங்க கிட்ட நம்ம மரியாதையை நடந்துக்கணும். அவங்க கிட்ட நம்ம ஏதாவது வாக்குவாதத்துக்குனா அவங்களால நமக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கறதுக்கு அந்த கிரகம் நமக்கு இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி முதல் கிரகம் முடக்காக வந்தால் டாக்குமெண்ட் விஷயத்துல பார்க்கணும். தாய்மாமன் வழியில நமக்கு உறவு நல்லா இருக்காது. எந்த டாக்குமெண்ட்லையும் கரெக்டா பார்த்து கரெக்டா செய்யணும். அந்த புதனுடைய காரகத்துவத்தை நாம கரெக்டா பார்த்து இயங்கல அப்படின்னா புதன் கிரகத்தினால வந்த முடக்கு தோஷம் நமக்கு பல்வேறு பாதகத்தை கொடுக்கும். அதே போல குரு முடக்காக வந்தால் ஆன்மீக வழியிலோ அல்லது தந்தையாரையோ அந்த பெரியவர்களை தந்தையார் சார்பில் இருக்கிற ஒரு பெரியவர்களை நாம் அனுசரித்து பழக வேண்டும், பெற்றோர்களை மதிக்க வேண்டும், குருமார்களை வணங்க வேண்டும். தனக்கு பல வகையிலும் ஜோதிடமோ இல்லை பள்ளி பருவத்திலோ ஒரு அமைப்பிலே ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு குருவாக இருந்தால் அவர்களிடம் நல்லபடியாக பழகி அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்ற வகையிலே சிறப்பாக பார்த்து கொண்டோமானால் அந்த குருவின் தோஷத்திலிருந்து கொடுக்க நாம் வழிபடலாம். ஆக குரு முடக்காக இருந்தால் இந்த வகையிலே நமக்கு ஒரு பாதிப்பை தரும் என்பதுதான் உண்மை. அதே போல சுக்கிரன் முடக்கு கிரகமாக வந்தால் திருமணத்தில் ஒரு பிரச்சனை, கணவன் மனைவியுடைய நிம்மதியற்ற போக்கு, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, நண்பர்களுடைய ஒரு கருத்து வேறுபாடு ஆகியவை இந்த சுக்கிரனுடைய முழுக்க இருந்தால் நாம எந்த விதமான பிரச்சனையும் அனுபவிக்க முடியாது. அதே மாதிரி வீடு கட்டும் போது ஒரு பிரச்சனை, ஒரு காரு பைக்கு வாங்கப்பட்டது எதையும் வாங்க முடியாது.
ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வதற்கு அது தடையாக இருக்கும். சுக்கிரன் முடக்காக இருந்தால் இந்த அமைப்பெல்லாம் நமக்கு பாதகமான சூழ்நிலை வரும். அதே போல சனி கிரகம் முடக்காக வந்தால் செய்கின்ற தொழிலே பாதிப்பு, நாம் செய்கின்ற வேலை தொழிலே அந்த வேலையாட்களுக்கு நாம் சாதகமான நிலையில் நாம் இருக்கிறது பழகிக் கொள்ள வேண்டும். அந்த வேலையாட்களுக்கு நாம் சரியான முறையில் கவனிக்கவில்லை என்றால் அந்த சனி கிரகம் முடக்கு கிரகமாக வந்து நமக்கு பல்வேறு பாதகமான சூழ்நிலையை நமக்கு கொடுத்துவிடும். ஊனமற்றவர்களுக்கு நாம் பல்வேறு உதவிகளை செய்ய வேண்டும். அதே போல இந்த மூத்த சகோதரர் வகையிலே இருக்கிறவர்களுக்கு நாம் நல்முறையாக பழகி அவர்களுடைய நல்ல மதிப்பை நம்ம பெற வேண்டும். இந்த வகையிலே இந்த 7 கிரகங்களும் இந்த முடக்கு கிரகமாக வந்தால் இந்த மாதிரி அமைப்புகளை நாம் சரி செய்ய வேண்டுமானால் இந்த காலத்துகளை நாம் சரிவர இயக்கினால் அந்த முடக்கு தோஷத்திலிருந்து நாம் நிவர்த்தி பெறலாம். அதே போல இந்த முடக்கு கிரகம் லக்னமே முடக்காக வந்தால் ஜாதகர் எதிர்பார்த்த நன்மையை தர முடியாது. ஜாதகரின் கௌரவம், புகழ், அந்தஸ்து அனைவரும் பாதிக்கப்படும். ஒரு நினைச்ச வேலையை செய்ய முடியாது. நினைத்த காரியத்தை எடுத்து நடத்த முடியாது. ஜாதகம் லக்னமே முடக்காக இருந்தால் ஜாதகருக்கு பல்வேறு துன்பங்களை கொடுக்க வரும். அந்த லக்னம் என்ற ராசி அதிபதி ஒரு தசாபுத்தியை நடந்தால் அந்த தசா அந்த ஜாதகருக்கு நல்ல பலனை தராது. அதே போல 2ஆம் வீடு முடக்காக இருந்தால் குடும்பம் நல்லபடியாக அமையாது, பொருள் அபிவிருத்தி நல்லபடியாக இருக்காது, வாக்கு உண்மை நல்லபடியாக இருக்காது, குடும்ப உறுப்பினர்கள் நிலை சரியாக இருக்காது, குடும்பத்திலே பல்வேறு குழப்பங்களும் சூழ்ச்சிகளும் நமக்கு வந்தடையும். அதே போல 3ஆம் இடம் முடக்காக இருந்தால் தைரியம், வீரியம், ஸ்தானம் நமக்கு கெட்டுவிடும். சகோதர வழியிலே பல்வேறு பிரச்சனைகளை கொடுக்கும். நமக்கு தகவல் வழி தொடர்பு வழியிலே பல்வேறு பிரச்சனைகள் கொடுக்கும். அந்த 3வது பாவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு அந்த முடக்கு இலகமாக வந்தால், முடக்கு வீடாக வந்தால் நமக்கு அந்த வயது நமக்கு பாதிப்படையும். அதே போல 4ஆம் வீடு முடக்காக இருந்தால் சொத்து, சுகம், வண்டி, வாகனம் எதுவும் அமையாது. 4ஆம் இடமிருந்து தாயார் தவறாக இருப்பால் தாயாருக்கு ஒரு பிரச்சனை வரும். அந்த 4ஆம் இடம் முடக்காக வந்தால் எந்த சுகமும் நமக்கு கிடைக்காது. அதே போல 5ஆம் இடம் முடக்காக வந்தால் பூர்வ புண்ணிய தோஷம் இருக்கும், பித்ருக்கள் தோஷம் நமக்கு தாக்கும், குழந்தைகளுடைய ஒரு வளர்ச்சி நமக்கு சாதகமாக இருக்காது. 5ஆம் இடம் பாதிக்கின்ற வகையிலே ஒரு பூர்வ புண்ணியத்தை விட்டு நம்ம விலகிச் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அமையும். ஆக இந்த 5ஆம் இடம் முடக்காக வந்தால் இந்த அமைப்புகளை தான் நாம் பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக 6வது வீடு முடக்காக வந்தால் நோய், எதிரி, கடன் இதெல்லாம் நம்மை அதிகமாக சொல்லும். கொடுத்த கடனை வாங்க முடியாத சூழ்நிலை, நோய் நொடிகளுக்கு செலவு பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு, ஒரு எதிரிகள் நம்மை தாக்கக்கூடிய அமைப்பு, அதிலிருந்து விடப்பட முடியாத ஒரு சூழ்நிலை ஆகியவை இந்த 6ஆம் இடத்திலே ஒரு முடக்கத்தை இருந்தால் நாம் இந்த ஒரு சாதகமான பலனை தான் நாம் அனுபவிக்க நேரிடும். அதே போல 7ஆம் இடத்திலே முடக்குகிறமாக இருந்தால், 7ஆம் வீடே முடக்கமாக இருந்தால் அந்த 7ஆம் இடம் என்பது கலத்தர காலம். கலத்தரம் என்பது கணவன்மனையுடைய ஒரு கருத்து வேறுபாடு, கணவன்மனைய ஒரு ஒற்றுமை, நட்பு வர்த்தாரர்களே ஒரு தொய்வு. இந்த 7ஆம் இடம் சம்பந்தப்பட்ட ஸ்தான பாவம் அத்தனையும் நமக்கு பாதிக்கப்படும். 8ஆம் இடம் முடக்காக வந்தால் ஆயுளுக்கு ஒரு பங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. 8ஆம் இடம் முடக்காக வந்தால் மறைமுக அமைப்பில் மறைமுக எதிரிகள் நமக்கு சேரக்கூடிய அமைப்பு இருக்கு. மறைமுக வருமானங்கள் வரக்கூடிய வகையிலே ஒரு எல்ஐசி, ஒரு ஷேர் மார்க்கெட்டு, ஒரு பங்கு மார்க்கெட்டு, இந்த விஷயத்துல ஒரு தடை தாமதம், ஒரு நஷ்டமான சூழ்நிலையை நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல முடக்கு திரவமாக இருந்ததுன்னா அவமானம், சங்கடம் இதையெல்லாம் அதிகமாக கொடுக்கும். 8ஆம் இடம் முடக்காக வந்தால் மன கஷ்டம் அதிகமாக இருக்கும், மன வலிமை, வேதனை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 9வது வீடு முடக்காக வந்தால் நமக்கு பாக்கியமே போச்சு. இஷ்ட தெய்வம்
குலதெய்வம் அதெல்லாம் இருக்காது. ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் இருக்காது. 9ஆம் இடங்கிறது தந்தை ஸ்தானமாக தந்தையிடம் ஒரு சரியான போக்குவரத்து இருக்காது. தந்தை மகன் உறவு சரியான பாதையில் இருக்காது. தந்தையினுடைய கருத்துக்களை ஏற்க மறுப்பார்கள். ஆக இவ்வாறான ஒரு சூழல் 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டார். 10ஆம் இடம் முடக்காக இருந்தால் தொழில் பாதிப்பு, தொழிலில் நஷ்டம், அதிக முதலீடு போட்டு செய்தால் அது ஒரு பல்வேறு பிரச்சனைகள், நம்மிடத்தில் தொழில் மூலமாக வேலையாட்கள் நமக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள், அந்த தொழிலிலே பல்வேறு தடங்கல்கள் நஷ்டங்கள் வளர்த்தாமல் தடை வைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 11ஆம் இடம் அப்படிங்கிறது முடக்காக வந்தால் நம்ம ஆசைகள் எதுவுமே நிறைவேறாது. எதிர்பார்த்த லாபங்கள் நமக்கு கிடைக்காது. எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம முயற்சி பண்ணி செய்ய முடியாது. எந்த விஷயத்துக்கு போனாலும் அது ஒரு தடங்கல் விஷயமா வரும். நம்ம ஆசைப்பட்டு ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னோம்னா அது 11ஆம் முடக்காக இருந்தால் அந்த காரியத்தை நமக்கு செய்ய விடாது. ஆசைப்பட்ட காரியம் நாம நிறைவேற்றணும்னு சொன்னா அது நடக்காது. இதே அளவில் 12ஆம் இடம் முடக்காக வந்தால் அயன சயன போகம் பாதிக்கப்படும். படுக்கை சுகம் நன்றாக இருக்காது. சேமிப்பு குறையும். வெளிநாட்டு வாசல் அமையாது. அந்த 12ஆம் இடம் பாதிக்க நமக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது. நிம்மதியான தூக்கம் இல்லைன்னா பல்வேறு பிரச்சனைகளுக்கு நம்ம ஆளாக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆக ஒரு கிரகம் முடக்காக இருந்தால் அந்த முடக்கை நிவர்த்தி கொள்ள வேண்டும் எனில் அந்த முடக்குக்கு உரிய பரிகாரமான கோயிலுக்கு சென்று அந்த முடக்குகளை நிவர்த்தி செய்தால் ஒழிய நாம் அந்த கிரகத்தை விட்டு தப்ப முடியாது. இந்த முடக்கு தோஷத்தை நிவர்த்தி செய்கின்ற ஒரு கோயில் பரிகாரங்கள்லாம் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்குமே நிறைய இருக்கு. அதை சொல்லிட்டு போனா ஒரு வீடியோ நீளமாக போகணும். அந்த அமைப்பில் நீங்கள் ஒவ்வொரு பாவத்துக்கு உண்டான முடக்கு கோயில் என்னன்னு கூகுளில் போட்டு தட்டி பார்த்தீங்கன்னா வந்துடும். அந்த பல்வேறு கோயிலில் 2ஆம் இடத்து செவ்வாயா இருந்தால் ஒரு கோயில், 3ஆம் இடம் புதனாக இருந்தால் ஒரு கோயில், 4ஆம் இடத்துல குருவாக இருந்தால் ஒரு கோயில், அதே 2ஆம் இடத்துல குரு இருந்தால் ஒரு கோயில், 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் அதுக்கு ஒரு கோயில் இருக்கு, 2ஆம் இடத்துல சனி இருந்தால் அதுக்கு ஒரு கோயில் இருக்கு, 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் அதுக்கு ஒரு கோயில் இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் உள்ள 7 கிரகத்துக்கு தனித்தனியாக கோயில் இருக்கு. 12 பாவம் இருக்கும். நான் மூல நூல்ல இருந்து எடுத்து வச்சுக்கிறேன். அது ஆதி நூல்ல இருந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஒவ்வொரு கோயிலும் அது அந்த முடக்க நிவர்த்தி பண்ற கோயில். அற்புதமான கோயில் அந்த கோயில். அந்த கோயில்களை வேணா அதை வேணா ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அடுத்த மீட்டில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டுக்கிறேன். அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 பக்கம் அந்த கோயில் சேரும். ஒரு வீட்டுக்கு 7 கிரகம் போடணும்னா 12 வீட்டுக்கு எத்தனை போடணும்னு பார்த்துங்க. அந்த கோயில் அமைப்பெல்லாம் விளக்கமாக நான் சொல்றேன். இப்போ லக்ன பாவம் கெட்டு போச்சுன்னா மட்டும் அந்த எந்த கோயிலுக்கு போகணும், என்ன பரிகாரம் செய்யணும் மட்டும் சொல்லிடுறேன். அதை மட்டும் கேட்டுங்க. லக்ன பாவம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, லக்ன பாவம் முடக்கா இருந்தா மதுரை மீனாட்சி அம்மன் தரிசிச்சிடணும். மதுரை மீனாட்சியை தரிசித்தலாம். மதுரை மேலவாசி வீதியில இருக்கின்ற இன்மையில் நன்மை செய்யக்கூடிய சிவன் கோவில் இருக்கு. இன்மையில் நன்மை செய்யக்கூடிய சிவன் கோயில்ல போய் நம்ம அதுக்கு தகுந்த பரிகாரம் செஞ்சு அந்த கோயில்ல நம்ம வயதுக்கேற்ற விளக்கேற்றலாம். இல்லைன்னா வயதுக்கேற்றவாறு பலத்தை சுத்தி வரலாம். அந்த வயதுக்கேற்றவாறு அன்னதானம் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு 48 நாள் நூறு மண்டலம் அப்படிங்கிறது. அப்படி இல்லைன்னா 21 நாள், 21 சுற்று, 21 விளக்கு இப்படி போட்டு அந்த அமைப்புல அந்த கோயில் சுத்தி வந்துட்டா அந்த லக்னத்துடைய முடக்கி நம்ம உடைச்சிடலாம். இது மாதிரி ஒவ்வொரு கோயிலுடைய பரிகாரமும் இருக்கு. அது எப்படி பண்ணணுங்கிற ஒரு வழிமுறை என்கிட்ட இருக்கு. அது அடுத்த விஷயங்கள ஒரு தெளிவாக சொல்லலாம். இப்போ காலம் கருதி அதெல்லாம் இப்போ சொல்லத்துக்கு நம்ம இதே நீண்ட நேரமாக போயிடுச்சு. டிவி காலம் அதிகமாக போயிடுச்சு. ஆகவே இந்த லக்ன பாவம் கெட்டு இருந்தா முதல்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் மதுரை தெற்கு மேலவாசி மேலவாசிய போத்தீஸ் கடைக்கு பக்கத்தில் நினைக்கிறேன். அங்கே இன்மையிலும் நன்மை செய்யக்கூடிய சிவன் கோயில் இருக்காரு. அது பார்த்தாங்கன்னா நமக்கு முதல்ல பார்க்குற மாதிரி இருந்தால் பொட்டை போட்டுக்க மாதிரி இருக்கு. அது அப்படியே திரும்பி நின்று இருப்பான்னு நினைக்கிறேன்.
அந்த அமைப்புகளோட ஈஸ்வரன் கோயில், அந்த ஈஸ்வரன் கோயிலில் போய் அதனுடைய பரிகார பூஜை என்ன அந்த கோயில் கட்ட சொல்லுவாங்க. அந்த பரிகார பூஜையை நம்ம செஞ்சுட்டோம்னா லக்ன முடக்கிலிருந்து நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம பிரகாசமாக அமைச்சுக்கலாம் என்று சொல்லி இந்த தருணத்தில் எனக்கு வாய்ப்பினை கொடுத்த குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகியாளர் ஆதித்ரி அவர்களுக்கு எனது நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை சிறப்பாக கேட்டுக்கொண்டிருந்த ஜோதிட குழுமாக்கள் எனது நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேசுகின்ற வாய்ப்பினை இந்த நன்றியை தெரிவித்து இந்த அமைப்பினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டன் தட்டி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் தான் என்னுடைய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு என்னுடைய காணொலி நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி என்னுடைய பெயர் மகரம் ஆர் வடிவேலு, வட்டாட்சியர் ஓய்வு, மோகனூர், நாமக்கல் மாவட்டம். என்னுடைய மொபைல் எண் 99 528 26 126. எந்த சந்தேகமா இருந்தாலும் என்னிட கேளுங்க. எந்த கோயிலுக்கு போனா எந்த படத்துக்கு எந்த வீடு புறக்க இருந்தாலும் அந்த கோயிலுடைய பரிகாரம் நான் சொல்றேன். அது நீண்டது ஒரு விளக்கமா இருக்கு. நாளைக்கு நீங்க எனக்கு போன் மூலமா கேட்டீங்கன்னா இந்த பாவத்துக்கு இந்த கோயிலுக்கு போனா எந்த கோயிலுக்கு போனா நிவர்த்தி அனைவரும் கேட்டோம்னா நான் சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் என்று சொல்லி எனக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி குபேர கலச அரசு கடை நிறுவனத்திற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.